ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழைய தமிழ் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு டெட் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 1 வீக் கூட இல்லை. இந்த டைமில் நீங்கள் ரீகால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ரீகால் பண்ணுங்கள். நம்ம பழைய வினாக்கள் வச்சு ரீகால் பண்ணலாம். இத்தனை நாளாக எங்கடா ஆளை காணோம், வீடியோவே காணாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடவுளோட அருளால் பையன் பிறந்திருக்கான். அதனால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, நிறையா எங்கேயும் ஒர்க் பார்க்கவே முடியல. நம்மளுக்கு அந்த பையனை பார்க்குறதே பெரிய வேலையாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோக்கள் போட முடியல. நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? சரி, முதல் கேள்வி பாருங்கள். இதில் ஒரு 30 கேள்வி தான். ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். சரியா? கங்கை நதியும் கடாரமும் கைகொண்டு கங்காக புரிபரந்த கற்பம் என்று பாடியவர் யார்? ஸோ பாடியது யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் பாடினார். கங்கா நதியும் கடாரமும் கைகொண்டு அப்படின்னு சொல்லி பாடினவர் யார்? ஒட்டக்கூத்தர். பேரபிள் என்பதற்கு இணையான தமிழ் சொல் என்ன? பேரபிள் அப்படின்னா உவமை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுவே கதைப்பாடல் அப்படின்னா பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கதைப்பாடலாம் என்னது? பேலட். மனிதன் எப்போதும் உண்மையையே என்ன வரும்? உரைக்கின்றானா, உழைக்கின்றானா, உரைகின்றானா, உரைகின்றானா? உரைக்கின்றான். உரை இக்கு வரணும். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலைந்தீமையால் திரிந்தற்று இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்ன? ஸோ இதெல்லாம் ரொம்ப லட்டு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? என்ன அப்படின்னா, அற்று அப்படிங்கிற வார்த்தை வெளிப்படையாக வந்துருச்சு. சரியா? ஸோ வெளிப்படையாக வருது அப்படின்னா அது என்னது அப்படின்னு கேட்டால் உவமை அணி. அதாவது அற்று போல இந்த உவமை உறுப்புகள் வெளிப்படையாக வருது அப்படின்னா அதுக்கு பேர் உவமை அணி. கூற்று: இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன. காரணம்: தமிழர்கள் மட்டுமே கல்வெட்டினை பொறித்து வைத்தனர். இது எப்படி நம்ம சரியாக சொல்லலாம் அப்படின்னா, இந்தியாவில் தொன்மையான கல்வெட்டுகள் நம்ம தமிழ் கல்வெட்டுகள் தான். ஸோ மெஜாரிட்டி தமிழ் தான் அமைஞ்சிருக்கு. அதுக்காக தமிழர்கள் மட்டும்தான் கல்வெட்டை பொறிச்சு வச்சுருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சரியா? ஸோ கூற்று சரி, காரணம் தவறு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். கூற்று சரி, காரணம் தவறு. இது நம்மளுக்கு ஜென்ரலாக பேசிக்காக நம்மளுக்கு நாலேஜ் இருந்தாலே நம்ம இது ஆன்சர் பண்ணிடலாம். தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரத்திலும் டேஸ் இயல்கள் உள்ளடங்கியுள்ளது. புக்கில் உள்ளது தான் மெஜாரிட்டி. இந்த பேப்பர் 1, பேப்பர் 2 கிட்டத்தட்ட ஒரு 90% பார்த்திங்க அப்படின்னா புக்கில் தான் கேட்பாங்க. ஓகேவா? தொல்காப்பியம் எழுதுனது ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் எத்தனை இருக்குது அப்படின்னா 9 இயல்கள் இருக்கும். சரியா? 9 இயல்கள் இருக்கும். எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னா 3 அதிகாரம் இருக்கும். எத்தனை அதிகாரம் இருக்குது? 3 அதிகாரம் இருக்கும். உயிரெழுத்துக்கள் 12 மொழிக்கு முதலில் வரும். உயிரெழுத்துக்கள் 12 மொழிக்கு முதல்ல வருமா? யோசிக்கணும். சரியா? அடுத்து கூற்று 2: மெய்யெழுத்துக்கள் 18 மொழிக்கு முதலில் வரா. மெய்யெழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வர முடியாது. சரியா? அப்போ 2வது கூற்று சரி. அடுத்து பாருங்கள், முதல் கூற்று உயிரெழுத்துக்கள் 12 மொழிக்கு முதல்ல வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். வருமா அப்படின்னு கேட்டால் வரும் தான். ஓகேவா? அப்போ கூற்று 1ம் சரி, 2ம் சரி. பூம்புணல் ஆறு எதை சொல்லுவாங்க? பூம்புணல் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க? அப்படின்னா வைகையை தான் பூம்புணல் ஆறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கற்பகத்தரு என்று அழைக்கப்படுவது என்ன? கற்பகத்தரு அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்க அப்படின்னா பனை மரத்தை சொல்லுவாங்க. எதை சொல்லுவாங்க? பனை மரத்தை சொல்லுவாங்க. படையெடுத்து வரும் பகைவின் மீது மறைந்து நின்று அம்பு எய்தும் நிலையங்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. எப்படி அழைக்கப்பட்டன? எப்படி அப்படின்னா ஞாயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஞாயில்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையின் பெயர் என்ன? உவர்மண் நிலம் என்ன அப்படின்னா கூவல் அப்படிங்கிறது. அடுத்து பொறுத்துக: நெகிழி, மதலை, சென்னி, அழுவம். இப்போ பாருங்கள், சென்னி அப்படின்னா உச்சி அப்படிங்கிறது அர்த்தம். சென்னின்னா என்ன அர்த்தம்? உச்சி அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? அழுவம் அப்படின்னா கடல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அழுவம்னா என்ன? கடல் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? அடுத்து நெகிழி அப்படின்னா தீச்சுடர், மதலை அப்படின்னா தூண் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, ஆன்சர் பொறுத்த வரைக்கும் 4, 3, 1, 2 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். ஸ்கூல் புக்கில் இருக்குது. நன்னறியின் ஆசிரியர் பெயர் யாது? இது 1 to 5th இருக்கும். நன்னறியின் ஆசிரியர் பெயர் யார்? சிவப்பிரகாசர். நன்னறிக்கு ஆசிரியர் யார்? சிவப்பிரகாசர் வருவார். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை என்ன? என்னது?
இது வந்து மணி வகையில் வந்து வரும். இதெல்லாம் வந்து பேசிக் கொஸ்டின். இதை பார்த்தாலே சொல்லலாம். கொலை வகையில் வந்து வருமா? வேர்க்கடலாம் கொலை வகையில் வருமா? கிடையாது. மிளகாவதை வருமா? மாங்கொட்டை வருமா? கிடையாது. சரியா? கொழுந்து வகையில் வருமா? கிடையாது. இலை வகையில் வருமா? கிடையாது. மணி வகை தான் கரெக்டு. ஓகேவா? தவறான சொல்லை வட்டமிடுக. கண்டான், வென்றான், நண்டு, வண்டு. ஸோ இந்த மாதிரி லட்டு கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா தூக்கி சாப்பிட்டு போயிடணும். சரியா? எது வென்றான் அப்படிங்கிறது தான் தவறான சொல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? ஏன்னா என்ன ரா வந்து வரணும்? இந்த ரா வந்து வரணும். அடுத்து, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு எனும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் என்ன? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு மூதுரையில் வந்து வரும். எதில் வரும்? மூதுரையில் வரும். தென்னிந்தியாவின் ஏத்தேன்ஸ் என்று அழைக்கப்படும் நகரம் எது? தென்னிந்தியாவின் ஏத்தேன்ஸ் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்க? மதுரையை சொல்லுவாங்க. எதை சொல்லுவாங்க? மதுரையை சொல்லுவாங்க. கீழ்கண்ட மெய்யெழுத்துக்களுள் இணை எழுத்து அல்லாத இணை எது? இணை எழுத்து அல்லாதது எது அப்படின்னா இரு இரு இது வந்து வராது. ஓகேவா? இத்து இந்து இரு இன்னு இட்டு இன்னு கரெக்டாக வந்து வரும். இந்த ஆப்ஷன் சி வந்து வராது. யாகாவராயினும் என தொடங்கும் குரட்பா இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? அதிகாரம் எது? எது அப்படின்னா அடக்கமுடைமை. யாகாவராயினும் நாகாக்க அப்படின்னு சொல்லி வரும். சரியா? சோகாப்பர் சொல்லுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, நாக்கு அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அடுத்து, ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஒகேனக்கல்னால் நம்மளுக்கு என்ன? நீர்வீழ்ச்சின்னு தெரியும். ஆனால் ஒகேனக்கலுக்கு ஒரு வார்த்தை வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஆன்சர் கீழே கொடுத்துருக்குது என்ன அப்படின்னா புகைப்பாறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒகேனக்கல் புகைப்பாறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உழவு தொழிலே உலகத்தின் டேஷ். உழவு தொழில் தான் உலகத்தோட என்ன சொல்லுவாங்க? அச்சாணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அச்சாணி. முதல் பெண் ஆசிரியர் யார்? யார்? சாவித்ரிபாய் பூலே தான் முதல் பெண் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவங்க தான் முதல் பெண்கள் பள்ளியும் தொடங்கியிருப்பாங்க. கல்வியே தெய்வம் எனும் பாடலின் ஆசிரியர் யார்? கல்வியே தெய்வம் இந்த பாடலோட ஆசிரியர் யார்? யார் அப்படின்னா பாரதி சுகுமாரன். சரியா? பாரதி சுகுமாரன். அணி என்பது என்ன வகை பெயர்? அணி. அணி அப்படிங்கிறது காரண பெயர். சரியா? ஆனால் காரண பொது பெயர். அணி அப்படிங்கிறது என்னது? எல்லா அணியும் குறிக்கும். ஸோ காரண பொது பெயர். மீ ராசேந்திரன் இயற்றாத நூல் எது? பாருங்க, இதில் வந்து ஊசி குக்கு மூன்று மாறும் இது வந்து வரும். ஆனால் அந்த வால் அப்படிங்கிறது வந்து வராது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. அறிக அறிவியல் எனும் இதழை நடத்தியவர் யார்? அறிக அறிவியல் குன்றக்குடி அடிகளார். வேற்றுமை கொண்டு ஆடா மெய்மையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் சாலத்தலை. இப்பாடல் வரியில் உள்ள சாற்றுங்கால் இந்த சொல்லின் பொருள் என்ன? சாற்றுங்கால் அப்படின்னா கூறும் இடத்து அப்படின்னு சொல்லி வரும். அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்பட்ட நூல் என்ன? எனது அறநெறி சாரம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று மொழிந்தவர் யார்? திருமூலர். கார் சிலம்பு பிரித்தெழுதுக. கால் கூட்டல் சிலம்பு அப்படின்னு சொல்லி வரும். கால் கூட்டல் சிலம்பு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு 30 கேள்விகள் தான் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து பேப்பர் 1 அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எளிமையாக வந்துருக்கும். பேப்பர் 2 இதோட கொஞ்சம் கஷ்டமாக வந்துருக்கும். கொஞ்சம் தான் கஷ்டமாக இருக்கும், பெருசாலாம் இருக்காது.